என்னங்க பூஜை ரூம் பக்கம் உனக்கு எத்தனை தடவை சொல்லிங்க இந்த போட்டோக்கு பூ போட்டு வைக்காத. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. உன்ன போய் ஏன் தலையில கட்டி வச்சான் பாரு எங்க அப்ப. அவனை சொல்லணும் சாமி பூஜை 3 வேளை கோயில். அதையங்க நிறுத்தினீங்க. செத்தவங்களா சாமி தானே, அதான் அங்க வச்சு கும்பிட்டேன். சாமி இல்லன்னு சொன்னவரே நீ சாமி ஆக்கிட்ட. உன்னெல்லாம் திருத்த முடியுமா? சரி சரி சீக்கிரம் போய் டிஃபன் ரெடி பண்ணு. எனக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. அம்மா என்னைக்காவது உன்னை சாமி கும்பிட சொல்லி கம்பல் பண்ணிருக்காங்களா? என்னம்மா புரியல? இல்ல அம்மா என்னைக்காவது உன்னை சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன். நான் விட்டுருவேனா? அவதான் என்னமோ சாமி பூஜை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. பைத்தியக்காரி. அதான் நான் நிஜமாவே உங்க பொண்ணான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னது? விளையாடாதம்மா. ஐ அம் சீரியஸ். நம்ம வேணா போய் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாமா? அதான் கரெக்டா இருக்கு. நான் நம்புறேம்மா. நீ என் பொண்ணுதான். நீ நம்புனா நானும் நம்பணுமா என்ன? எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நீ சொல்றதுனால இதெல்லாம் மாற போகுதா என்ன? இதோ உங்க அம்மா வரா, அவ சொன்னா நம்புவியா? சில்பா, கடவுள் அவங்க இருக்குன்னு சொல்றாங்க, நீ இல்லன்னு சொல்றதுனால அது மாற போதா என்ன? போய் வேலைய பாக்குறியா? ஓ, அதுக்குதான் இந்த கேள்வி கேட்டியா? கடவுள் இல்ல நிரூபிக்க நான் இங்க இருந்து கீழே குதிக்கிறேன். இருக்கு நிரூபிக்க பாதி வழியில என்ன அப்படியே பிடிச்சு காப்பாத்த சொல்லு. எனிஒன் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஜீசஸ் ஆர் அல்லாஹ், ஏன் புத்தர் வந்தாலும் எனக்கு ஓகே தான். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நான் இல்லமா, அவர்தான் ஆரம்பிச்சார். நீ இங்க இருந்து விழுந்தா கை கால் தான் உடையும். அப்புறம் அம்மா தான் உன்னை காலம் பூரா வச்சு காப்பாத்தணும். கடவுள்லாம் வந்து காப்பாத்த மாட்டார். அம்மாவும் பொண்ணு செய்து எனக்கு கேவலப்படுத்துறீங்களா? இந்த நாட்டில் நடக்கிற எல்லா கலவரத்தையும் உருவாக்குறது நீங்க சொல்ற அந்த கடவுள் தானே. ஆனா அவர் எந்த பிரச்சனையும் வந்து நிறுத்த மாட்டாரு. எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாகணும். உங்க கடவுளால வந்துதான் மத பிரச்சனையும் ஜாதி பிரச்சனையும். எங்க காலேஜ்ல 4000 பேர் படிக்கிறாங்க. யாரு எந்த ரிலிஜியன் காஸ்ட்னு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் மாமா மச்சான் தான். நீ உன் ஸ்கூல்ல ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு அவனே ஜாதி சர்டிபிகேட் எடுத்துட்டு வானா இதெல்லாம் எப்படி மாறும்? நான் ஜாதி பாக்குறாளா? உங்க அம்மா என்னோட கீழ் ஜாதி தான். நாங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்ல? முதல்ல நீங்க கீழ் ஜாதின்னு நினைக்கிற எண்ணமே கேவலமானதுப்பா. டீச்சர் நீங்களே இப்படி இருக்கீங்க, பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோ? இந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லனா பாலிடிக்ஸே பண்ண முடியாது. அண்ட் இப்போ சொல்லுங்க, இதெல்லாம் கிரியேட் பண்ணது கடவுள் தானான்னு? ஏன் மதத்துக்காக குரல் கொடுப்பேன், ஏன் ஜாதியா நான் காப்பாத்துவேன்னு சொன்னவ எல்லாருமே அதை வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆமால இல்ல, கரெக்டா தானே சொல்றா. அப்போ யாரோ தூண்டி விடுறதாதான் அந்த பிரச்சனை எல்லாம் சொல்ற? கண்டிப்பா. ஏதோ படிச்ச பொண்ணு சொன்னா புரிஞ்சுப்பேன்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ உங்க அம்மாவோட சேர்ந்து அடிச்சுட்டு சக்கரை பொங்கல் கொடுப்பா, போய் சாப்பிடு. உங்க கடவுள் வந்து எல்லாத்தையும் கொட்டுவார். இந்த பேஸ்புக்ல யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு வந்து இப்படி பேசுற. Why there is no God. அதுக்கப்புறம் பெரியார் புக்ஸ் தரேன், உட்கார்ந்து ஸ்டடி பண்ணு. அப்பவாது புரியுதான்னு பாப்போம். ஐயோ அப்பா, நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ சொல்ற பெரியார் புக்ஸ் எல்லாருமே கடவுள் இல்லன்னு தான் சொல்லிருக்காங்க. இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட போய் இல்லன்னு நம்ப வைன்னு சொல்லல. இங்க ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறதே உனக்கு பிடிச்ச விஷயத்த பிடிக்கும்னு கொண்டாடுறதுனால இல்ல, பிடிக்காத விஷயத்த அசிங்கப்படுத்துறதுனால. And it happens everywhere. சினிமா, பாலிடிக்ஸ், ஏன் நீ சொல்ற ஜாதியில கூட. நான் கடவுள் இருக்காருன்னு சொல்லல, ஏன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லல, நான் தான் கடவுள்னு சொல்லல. நீங்க நம்புறதுக்காக மத்தவங்களோட நம்பிக்கைய கேவலப்படுத்தாதீங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். நீ மட்டும் என் அப்பாவா இல்லாம இருந்தா அப்படியே வர கோபத்துக்கு பல்லார்னு அரைஞ்சு அதை மூடிட்டு உனக்கு பிடிச்ச விஷயத்த மத்தவங்க மேல திணிக்காதன்னு பச்சையா சொல்லிருப்பேன். ஆனா உன்னை எப்படிப்பா சொல்ல முடியும்? ஏய், ஏன் அப்பா கிட்ட அப்படி பேசுற? உள்ள போ. ஏன்னா அதுல அவரும் ஒருத்தர் தாமா. பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. ஏண்டி அப்பா கிட்ட அப்படி பேசுற? அவர் நம்மள நல்லா தானே பாத்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கோச்சுக்கிட்டு இருப்பாரு. உனக்கு அவரை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே தெரியும், எனக்கு அவரை பிறந்ததுல இருந்தே தெரியும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் சொல்லிருக்கா. ஏன் பொண்ணாச்சே?